வணக்கம். இது இம்பல்ஸ் டிவி சந்தை செய்திகள். இன்றைய இந்திய பங்குச்சந்தை லேசான சரிவுடன் முடிவடைந்துள்ளது. பெரிய நிறுவன பங்குகளில் ஏற்பட்ட ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக சந்தை ஆரம்ப உயர்வை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. சென்செக்ஸ் இன்று 135 புள்ளிகள் சரிந்து 75,183.36 என்ற நிலையில் முடிந்தது. நிஃப்டி 50 வெறும் 4 புள்ளிகள் குறைந்து 23,654.70 என்ற நிலையில் முடிவடைந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஏர்டெல் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய நிறுவன பங்குகளில் விற்பனை அழுத்தம் காணப்பட்டது. இன்றைய வர்த்தகத்தில் இண்டிகோ, பேல் மற்றும் ட்ரெண்ட் முன்னணி உயர்வுகளை பதிவு செய்தன. மறுபக்கம் பஜாஜ் ஃபைனான்ஸ், டெக் மஹிந்திரா மற்றும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அதிக சரிவை சந்தித்தன. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் மீண்டும் பலம் காட்டியுள்ளன. பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் 0.18% உயர்ந்துள்ளது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.70% உயர்ந்துள்ளது. சந்தையில் தற்போது செலக்டிவ் பாயிங் மற்றும் செலக்டிவ் செல்லிங் நடந்து வருகிறது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை 107 தாண்டி உயர்ந்துள்ளது. இதனால் இன்ஃப்ளேஷன் அழுத்தம் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை பற்றிய உறுதியற்ற சூழ்நிலை மற்றும் ஆர்பிஐ வட்டி உயர்வு எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்களை கவலையடைய வைத்துள்ளது. டெக்னிக்கல் பார்வையில் 23,500 முதல் 23,400 வரை சப்போர்ட் ஜோன் ஆகவும் 23,800 முதல் 23,850 வரை முக்கிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆகவும் பார்க்கப்படுகிறது. 23,850 மேல் பிரேக் அவுட் ஏற்பட்டால் 24,000 நோக்கி சந்தை நகர வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் 23,400 கீழ் சரிந்தால் 23,250 முதல் 23,200 வரை மீண்டும் சோதிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சந்தை அப்டேட்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். இது இம்பல்ஸ் டிவி. திங்க், லேர்ன், லீட்.